ஹலோ வாய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ஷாலு. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு கால் வந்தது, ஃபோன் கால். ஃப்ளிப்கார்ட்லேருந்து உங்களுக்கு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சிறப்பான தரமான சம்பவங்களை இனிமேதான் பார்க்க போகிறேன். என்ன கிஃப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரு இல்லைனா கேஷாக கூட எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. எல்லாம் நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஸோ இது கேட்கும்போது எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. நான் பேசியிருக்கேன், அவங்களும் பேசியிருக்காங்க. அதுக்கப்புறமா நான் நிறைய சர்ச் பண்ணேன், யூடியூப்பில் சர்ச் பண்ணேன். யூடியூப்பில் நிறைய பேர் போட்டிருக்காங்க வீடியோ. ஸோ அதை பார்த்துட்டு இது தேவையில்லை அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன். ஏன் அப்படின்னா, எது நமக்கு கிடைக்குதோ அது கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் இது வந்து ஸ்கேம் பண்ணுறாங்க தெரிஞ்சு நம்ம அதில் போய் விழக்கூடாது அப்படின்றதுக்காக தான். இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் ஃபர்ஸ்ட். ஸோ அந்த ஆடியோ போடுறாங்க, கேளுங்க. லைன்ல இருங்க, லைன்ல இருங்க ஒரு நிமிஷம். எனக்கு இது பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு உங்களுக்கு சரி உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ஸோ இது ஒரு வீடியோவாக பண்ணலான்னு தான் தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் நான் ரெக்கார்ட் பண்ணேன். ஒரே நிமிஷம். சாரி கைஸ், இந்த ஐஃபோன் எடுத்தேன்னா எனக்கு எப்படி ரெக்கார்ட் வந்து இது பண்ணது வந்து எப்படி எடுக்கணும்னு தெரியல. மண்டைக்கு மேல் மண்டை இருந்தால் மட்டும் போதாது, மதி வேண்டும், மதி. இப்போ நான் லைவாக உங்களுக்கு கால் பண்ணுறேன், லைவாக கேளுங்க. ஹலோ, சொல்லுங்க. மேம் கால் பண்ணியிருந்தீங்களே? சொல்லுங்க மேம். டீடைல்ஸ் வந்துருச்சுங்களா உங்களுக்கு? இல்லை மேம், டீடைல்ஸ் வரல. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும்தான் இந்த ஆஃபரா? ஆமாங்க மேம், இன்னைக்கு தானே அனிவர்சரி கொண்டாடுறாங்க. அப்படிங்களா? அதனால தான் மேம். இது எதனால கொடுக்குறாங்கன்னா பாத்தீங்களா, இந்த மாதிரி பிரைஸ் கொடுத்தா எங்க கம்பெனில எல்லாம் நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க இல்லையா மேம். அதனாலதான் இந்த மாதிரி கிஃப்ட் ஆஃபர் கொடுக்குறாங்க. பாத்தீங்கன்னா இது வந்து இந்த வருஷத்துல ஒரு தரம் தான் இந்த ஆஃபர் கொடுப்பாங்க. மறுபடியும் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க மேம். ஓகேங்களா? ஓகே ஓகே. இப்போ நம்ம காராவும் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்ல கேஷா வேணாலும் எடுத்துக்கலாமா? நக்கல்யா அவனுக்கு. ஆமாங்க மேம், காரா எடுத்தாலும் கேஷா எடுத்தாலும் 1% செலான் கட்டணும். காரா எடுக்கிறதா இருந்தா உங்களுக்கு லொகேஷன் அனுப்பிடுவோம், பிளஸ் உங்களுக்கு டிரைவர் நம்பரும் கொடுத்துருவோம். ஆனா 3 days ஆகும் மேம். ஓகேங்களா? கேஷா எடுத்தீங்களா லைன்ல இருக்கவே உங்களுக்கு கிரெடிட் பண்ணி கொடுப்பாங்க. 12,80,000 உடனே எப்பவே ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் மேம். ஓகேங்களா? இப்போ நாங்க அனுப்ப டிலே பண்ணோம்னா வரலீங்களா? இன்னும் வாங்க. இப்போ நாங்க இந்த போட்டோஸ்லாம் அனுப்ப டிலே பண்ணோம்னா டிலே பண்ணா கேன்சல் ஆயிரும் மேம். ஏன்னா அது வண்டி ஆஃபர் தானே. செக்ல உங்களுக்கே தெரியும் மேம். சோ டேட் போட்டாங்கன்னா அந்த டேட் ப்ரோகிராம் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா? அதனாலதான் உன்ன மாதிரி 80 கோடி பேர் இந்த நாட்டுல இருக்காங்க. உங்களை திருத்துறது என் வேலை இல்ல. என்ன முதல்ல நான் திருத்திக்கிறேன்டா. சரி, ஒரு மெயில் அனுப்புவீங்களா? மெயில் மாதிரி அனுப்பி விடுவீங்களா? இல்லைங்க மேம், எங்க சீனியர் மேம் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொன்னாங்களோ அது உங்களுக்கு கொடுத்துட்டோம். நீங்க எடுக்காததான் எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா உங்க வாய்ஸ் வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணி நாங்க சீனியர் மேம் சப்மிட் பண்ணுவோம். சப்மிட் பண்ணதுல அவங்க அடுத்த ப்ரொசீஜர் என்னன்னா 10 நம்பர் தேர்ந்தெடுத்தோம் இல்லையா, அந்த 10 நம்பர்ல இருந்து ஒரு நம்பர் தான் ஃபர்ஸ்ட் பிரைஸா நீங்க வின் பண்ணீங்க. அங்க பாருங்க, ஒரு வேஸ்ட் பீஸ் வருது. அடி வாங்கறதுன்னு அளவெடுத்து செஞ்சாம இருக்கான். போய் புறா. மீதி 9 நம்பர் இருக்குது. அந்த மறுபடியும் அந்த 9 நம்பர்ல இருந்து மறுபடியும் குல்கல்ல போடுவோம். யாருக்கு தேவைதான் அவங்களுக்கு கொடுத்துருவோம் மேம். ஓகேங்களா? ஓகே. இப்போ வேண்டாம்னு சொல்லிட்டா கேன்சல் பண்ணிடுவீங்களா? ஷோ மேம், நீங்க எப்படி சொன்னா உங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி தான் கேன்சல் பண்ணுவோம். நாங்களே எங்க இஷ்டமா கேன்சல் பண்ண முடியாது மேம். ஓகே, எனக்கு வேண்டாம் மேம். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஓகே, தேங்க் யூ மேம். ஓகே. எம்புட்டு போய் லேசா புழுந்தாவே கண்டுபிடிச்சிடறாங்கல்ல. அது சரி, அவங்கள நம்ம வாயை பார்த்து வருஷக்கணக்கா பழகிட்டாங்கல்ல. பாத்தீங்களா கைஸ், இப்படிதான் நிறைய பேர் ஏமாறுவாங்க. நம்ம ஒரு இதுக்காக ஆசைப்பட்டு நம்ம காசு அனுப்பி இது பண்ணுறது, அதுதான் தேவையில்லாதது. கிஃப்ட்னா அது வரதா வரட்டும், வர கட்டி போட்டோம், அது ஓசில் தர்றது நமக்கு எதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இதெல்லாம் வாங்காமல் போயிடுங்க. உண்மையாக இருந்துச்சுன்னா அவங்க வந்து இப்படி பண்ணுவாங்களா எனக்கு தெரியல, எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. இது உண்மையாக கூட இருக்கலாம், இல்லை பொய்யா கூட இருக்கலாம், எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு வேண்டாம்னு தான் தோணுது. அதனால நான் 2-3 பேர்கிட்ட கேட்டேன், அவங்க வேண்டாம், அதெல்லாம் ஃபேக்காக இருக்கும் அப்படின்னாங்க. அதனால வேண்டான்னு விட்டுட்டேன்.
ஸோ அதனால தான் அதுக்காக தான் ஒரு அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ. அவங்க நம்பர் கூட தான் அனுப்புனாங்க. ஸோ இதுதான் சொல்கிறதுக்கு தான் இந்த வீடியோ பண்ணேன். ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சதா மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்கள் வீடியோ நான் உங்கள் ஷாலு. பாய்.